அவர்களுக்கு எதிராக நீங்கள் கடுமையாக விமர்சிச்சிருக்கீங்க, எடப்பாடி பழனிசாமி அவர்களையும் விமர்சிச்சிருக்கீங்க. இப்போ அந்த ஸ்டாண்ட் உறுதியாக இருக்கீங்களா? என்ன ஒரு நிமிஷமே, அதாவது யாரை பற்றியும் நான் கடுமையாக விமர்சிக்கலாம், கருத்துக்களை கருத்துக்களாக வைத்திருக்கின்றேன். அது சகோதரர் விஜய் அவர்களாக இருக்கட்டும், நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்களாக இருக்கட்டும். நான் இந்தியா ஃபுல்லாக பிரச்சாரத்துக்கு போகிறேன். நவீன் பட்நாயக் அவர்கள் ஒரிசாலிருந்து, கர்நாடகாவிலிருந்து, ஆந்திராவிலிருந்து, டெல்லி அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்லேருந்து எல்லா மாநிலத்திற்கும் கிட்டத்தட்ட 13 மாநிலத்தில் இந்த 3 ஆண்டுகள் நான் பிரச்சாரம் பண்ணியிருக்கேன். 13 மாநிலத்தில் எல்லா இடத்துலையும் கூட எனக்கு என்ன தனிப்பட்ட விருப்பு வெறுப்பா? எனக்கும் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கும் பங்காளி சண்டையா? கருத்துக்களை கருத்துக்களாக எதிர்கொண்டிருக்கின்றேன். கருத்துக்களை கதிர்க்கதாக எதிர்கொள்ளணும். ஏன்னா ஐடியாலஜிக்கலி நம்ம ஸ்டாண்டு வேறு ஸ்டாண்டாக இருக்குது. அது வேறு மாநில அரசியலாக இருக்கட்டும், தமிழகத்தினுடைய அரசியலாக இருக்கட்டும், எங்களுடைய கருத்துக்களை சில இடத்துல வலிமையாக சொல்ல வேண்டி இருக்குது. அதுதான் பண்ணியிருக்கேன். அதனால் கடுமையாக விமர்சித்தாங்க அப்படிங்கிற வார்த்தையை வழங்கன்னா, கருத்துக்களை கருத்துக்களாக எதிர்கொண்டிருக்கின்றேன். வருகின்ற காலத்தில் நீங்கள் பார்ப்பீங்க, என்னுடைய ஸ்டாண்டில் எந்த மாற்றமும் இல்லை.